சாதகப்படுத்துகிற இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் வார் அந்த இஷ்யூ வந்து உலக அளவில் எதிரொலிக்குது. அதனால் பல பொருட்களோட விலைகளில் மாற்றம், தங்கத்தின் விலையிலும் இது போன்ற ஒரு உயர்வு. ஆனால் இந்த அமெரிக்க டாலர் கரன்சி பயன்பாடு குறையும் பட்சத்தில் தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் யூரோப்பியன் யூனியனோ மற்றபடி இந்த பிரிக்ஸ் நாடுகள் என்று அழைக்கக்கூடிய இந்த பிரேசில், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வந்து வேறு கரன்சியை பயன்படுத்துவதற்கான அந்த திட்டத்தை யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அடுத்த சில ஓரிரு ஆண்டுகளில் இந்த டாலர் பயன்பாடு, சர்வதேச வர்த்தகத்திற்கான டாலர் பயன்பாடு குறையும் பட்சத்தில் தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கால் டாலருடைய விலை குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா, டாலருடைய பயன்பாடோ டாலருடைய மதிப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், தங்கத்தை வந்து அவுன்ஸ் கணக்குல தான், அந்த நம்ம எப்படி ஒரு சவரன்றது நம்ம நாட்டு வழக்கப்படி ஒரு சவரன் 2 சவரன் சொல்றோம் இல்லையா, இது அந்த அவுன்ஸ் படி ஒரு அவுன்ஸ் தங்கம் அப்படின்றது 31.1 கிராம். அந்த தங்கம் நாம டாலர் மதிப்பீட்டுல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், டாலருக்கு தான் கொடுக்குறோம். அப்படி டாலருடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா தங்கத்தினுடைய விலையும் குறையும். ஆனா நம்ம எங்க குறையுது, குறையறதுக்கு உள்ளேயே நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு தான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு, அதற்கு நிகராக இருக்க இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு டாலருடைய விலை தான் ஜாஸ்தி ஆகிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆமா, அதனால அதுவும் ஒரு பக்கம் தங்கம் விலை ஏற்றத்துக்கு காரணம். ஒரு கால் நாளைக்கு திருப்பி 60 ரூபா 50 ரூபாய்க்கு டாலருடைய மதிப்பு வந்துருச்சு. நீங்க சொன்னீங்க இல்லையா, 1920 ஆண்டுகள்ல தங்கம் வந்து 20 ஆச்சு, 100 ரூபா ஆகுது, 20 ரூபாயில இருந்து 100 ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னீங்களே. அந்த 20ல பாத்தீங்கன்னா நாம $1 வாங்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க $1 கொடுத்து $1 வாங்கிடலாம். டாலருக்கு ஈக்குவலா இருந்துச்சு ரூபாயுடைய மதிப்பு. அப்ப தங்கத்தின் மதிப்பு நிர்ணயிப்பது இந்த டாலர் மதிப்பு வீழ்ச்சி தான் சொல்றீங்களா சார்? பயன்பாடு ரிசர்வ் வங்கியை விட இந்த டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சி தான் தங்கத்தின் விலை மேலும் உயர்வதற்கான காரணம். அதுவும் ஒரு காரணம் அப்படின்ற. ஏன்னா 83 ரூபா இருந்தது போன ஜனவரியில எல்லாம் பாத்தீங்கன்னா 83 ரூபா ஒரு டாலர் மதிப்பு இருந்துச்சு. நாம 83 ரூபா கொடுத்து $1 வாங்கலான்னு. ஆனா இன்னைக்கு 90 ரூபாயை தாண்டிடுச்சுல. அப்படி இருக்கப்போ அதுவும் ஒரு பக்கம் இந்த விலை ஏறி இருக்குல்ல, 8% ஏறினதுக்கு உண்டான பங்கு அதுவும் வகிக்குது. இப்போ 80% விலை உயர்ச்சின்னு பாக்குறோம். அந்த 80%த்துல ஒரு 10% இந்த டாலருடைய விலையினாலேயே விலை ஏறி இருக்கு. மீதி வந்து வேலை வாய்ப்பு இன்மை, ஷேர் மார்க்கெட் டவுனு, இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றது, வேர்ல்டு லெவல்ல விலை ஏறி இருக்கிறது, இது எல்லாமே அப்படி வந்ததுதான் இதனுடைய விலை மாற்றங்கள். குறைவதற்கான வாய்ப்பு இன்னும் எதிர்காலத்தில். இதனால் தங்கத்தின் விலை வந்து அந்த விலை ஏற்றத்தை பார்க்கும் பொழுது அந்த விலை ஏறுவதற்கான கால அவகாசம் தான் பல ஆண்டுகள் ஆகியிருக்குதே ஒழிய குறைந்தது தங்கத்தின் விலை என்ற அளவுக்கு இல்லை. இந்த இதுவரை அந்த தங்கத்தின் விலை ஏற்ற பட்டியலை பார்க்கும் பொழுது இப்போது இந்த 1 லட்சம் என்ற அந்த ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு பவுன், ஒரு சவரன் 22 கேரட் 1 லட்சம் என்பது வந்து அது ஒரு 90,000 வரை வருவதற்கான வாய்ப்புகள் இனி வரும் மாதங்களிலேயோ அல்லது ஆண்டுகளிலேயோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? எதாவது அமெரிக்காவில் இந்த கவர்மெண்ட் இருக்குது இப்போதைக்கு, குடியரசு கட்சி, இந்த ட்ரம்ப் வந்து ஆமா மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த வரக்கூடிய பட்ஜெட்ல இதற்கு தங்கத்துக்கு மீதான இறக்குமதி வரிய இப்ப நம்ம வந்து 6% கட்டுறோம். சரி, அந்த 6% எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 6,000 ரூபாய் குறையும். அப்போ இன்னைக்கு 1 லட்ச ரூபா விற்கிற தங்கம் 94,000 ரூபாய் வந்துடும். வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றது, வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்வதற்கான அந்த வரியை குறைக்கணும். அப்படி வரியை குறைக்கும் பட்சத்துல ஒரு 6,000 ரூபாய் குறையும். 6,000ன்றது 1 லட்சத்துல 6,000 மீதி 94,000 ரூபாய். நீங்க கேட்ட 90,000ன்றது அது ஒரு எப்பயுமே ஏற்ற இறக்கம் இருக்கும், ஒரு 5% அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தாராளமா வரும். அப்படி வந்தாச்சுன்னா ஈஸியா 90,000 ரூபாய் வந்துடும். அதனால இப்ப நீங்க பாருங்க, நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசுறப்ப கூட விலை 70,000 குறையுமா 60,000 குறையுமான்னு கேட்ட நீங்களே இப்ப என்ன கேக்குறீங்க, 90,000 வருமான்னு கேக்குறீங்க. உங்க மைண்ட் செட்டே வந்துருச்சு, 90,000 வந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இதுதான் தங்கத்தினுடைய நிலை. இனி வரக்கூடிய காலங்கள்லயும் இன்னைக்கு அநியாய விலையாக தெரியக்கூடிய தங்கம் அடுத்த 2 வருடங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஐயோ பரவாயில்லையா, 2025 டிசம்பர்ல எல்லாம் 1 லட்ச ரூபா தான் இருந்துச்சு தங்கம், இன்னைக்கு தான்ப்பா 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா வந்துருச்சு அப்படின்னு பேசக்கூடிய அளவுல தான் விலை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே வரும்.